இப்ப ஸ்கிரீன்ல தெரியிற சம் உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது டிஎன்பிஎஸ்சில மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின பார்த்தலாம். சதீஷ் குமார் borrowed rupees 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid rupees 79,040 to settle his debit. At what rate of interest he borrowed the money? சோ இங்க வந்துட்டு கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, சதீஷ் குமார் வந்துட்டு ஒரு கடன் வாங்குறாங்க. அவங்க யார் ஒரு நபர் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. 52,000 ரூபாய் கடன் வாங்குறாங்க. குறிப்பிட்ட தனி வட்டியில் கடனாக வந்துட்டு வாங்குறாங்க. 4 வருஷம் கழிச்சு 79,040 ரூபாயை வந்துட்டு மொத்த தொகையா செலுத்துறாங்க. அப்ப வட்டி என்ன? அதுதான் வந்துட்டு இங்க கொஸ்டின். சோ இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டினா கேக்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, பிரின்சிபல் அசல் வந்துட்டு 52,000 ரூபாய். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை இயர்ஸ்க்கு வாங்குறாங்க? 4 இயர்ஸ்க்கு வாங்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதான் இங்க கொஸ்டின்ல கேக்குறாங்க. பட் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம போறதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அமௌண்ட். ஓவரால் அமௌண்ட் வந்துட்டு 79,040 ரூபாய். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலா எழுதிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்துட்டு என்னது? SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. இங்க SI நமக்கு கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொடுக்கல, பேலன்ஸ் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இப்போ இது வட்டி, Pன்றது நமக்கு வந்துட்டு வட்டி, சாரி அசல், Pன்றது அசல் பிரின்சிபல். அமௌண்ட் டோட்டல் வட்டி வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வட்டியும் அசலும் சேர்ந்தது தானே இந்த வட்டி பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு வட்டி தானே, இந்த வட்டி பிளஸ் அசல் சேர்ந்தது தான் நமக்கு இந்த டோட்டல் அமௌண்ட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆனா சிம்பிள் நமக்கு வட்டி கொடுக்கல. அப்ப என்ன கண்டுபிடிப்போம்? இந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்ல இருந்து இந்த 79,040 இருந்து அசலை கழிச்சுட்டா 52,000 கழிச்சுட்டா நமக்கான ஆன்சர் வந்துட்டு வந்துருவான். நமக்கான வட்டி வந்துட்டு வந்துரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துரும். சோ எவ்வளவு கட்டியிருக்காங்க? 27,040 ரூபாய் வந்துட்டு வட்டி கட்டியிருக்காங்க. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டோட்டல் அமௌண்ட், இது அசல். இந்த டோட்டல் அமௌண்ட்டும் இதுல இருந்து அசலை கழிச்சா நமக்கான வட்டி எவ்வளவு நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணலாமா? 27,040 ஈக்குவல் டு P ஓட வேல்யூ என்ன? 52,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 4 இன்ட்டு R ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ R டிவைடட் பை 100. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இது இங்கே இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 27 இந்த 24,004 இன்ட்டு 100 மேலே இருக்கிறதுல கீழே வரும் 52,000 இன்ட்டு 4. ஸோ ஆரோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறேன். 0 0 0 0 இந்த 0 கேன்சல். ஸோ 4 டேபிளில் 1 4 is 4 6 4 are 24 பேலன்ஸ் 3 இருக்கா? அதுக்கப்புறம் 7 4 are 28 அடுத்து பேலன்ஸ் 2 இருக்கு. ஸோ 6 4 are 24. ஸோ இப்போ நமக்கு 6 7 6 இருக்கு. இது 2 டேபிளால 52 கேன்சல் பண்ணுவோமா? 2 2 are 4 பேலன்ஸ் 1 6 2 are 12 3 2 are 6 3 2 are 6 பேலன்ஸ் 1 8 2 are 16. அதுக்கப்புறம் 1 2 is 2 3 2 are 6. அதுக்கப்புறம் 1 2 is 2 பேலன்ஸ் 1 6 2 are 12 பேலன்ஸ் 1 9 2 are 18. ஸோ 13 169. 13 ஓட ஸ்கொயர் தானே 169. ஸோ 113 is 13 டைம்ஸ். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோமா? 13%. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாவே நம்ம வந்துட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ்